இந்த லைலத்துல் கதிர் அன்னைக்கு, லைலத்துல் கதிர் இரவு அன்னைக்கு செய்யக்கூடிய சிறப்பான இபாதத்துகள், அமல்கள் ஏதாவது இருக்குதுங்களா சார்? ஆமாம், குறிப்பாக 2 விஷயத்த சொல்லலாம். 1வது தொழுகை, இரவு முழுவதும் நின்று தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்துல் கத்ரி, ஒருவர் கதிர் இரவுல நின்று வணங்குகிறார், ஈமானன் இறை நம்பிக்கையோடும், வஹத்தி சாபன் நன்மை கிட்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும், அப்படி அவர் தொழுதால் உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் மூலம் அந்த இரவுல நின்று வணங்குவது சிறந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யார சொல்லலாம், கதிர் இரவு என்று நான் தெரிந்து கொண்டால் என்ன நான் ஓதணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று ஓது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம இறைவனே, இன்னக நிச்சயமாக நீ, அஃபுவுன் மன்னிப்பாளனாக இருக்கிறாய், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பதையே விரும்பவும் செய்கிறாய், ஃபஅஃபு அன்னி ஆகவே எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. அதான் இது திருமதியில் பதிவு செய்யப்பட்டாது. அதனால் இந்த துவாவை அதிகம் ஓதுறதும் மிக சிறந்ததா.